எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். எதை பத்தி அரட்டை இன்னைக்குன்னா எல்எஸ்ஜி ஸ்குவாட் பத்தி அரட்டை அடிக்க போறோம். நம்ம கூட மட்டு, வெற்றி, லாக்குல், நான் விகே எல்லாரும் இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்குவாடை நான் படிச்சிருக்கேன். அப்புறம் பாய்ஸ் நீங்க உங்களோட இதை சொல்லுங்க. ரிஷப் பந்த் 27, மில்லர் 7.5, மார்க்ரம் 2, மிச் மாஷ் 3.4, அவேஷ்கான் 975, அப்துல் சமத் 4.2, ஆரியன் ஜுயல் 0.3, ஆகாஷ் தீப் 8, ஹிம்மத் சிங் 0.3, மணிமாறன் சித்தார்த் 0.75, திக்வேஷ் சிங் 0.3, ஷாபாஸ் அகமது 2.4, ஆகாஷ் சிங் 0.5, ஷமார் ஜோசப் 0.75, பிரின்ஸ் யாதவ் 0.3, யுவராஜ் சௌத்ரி 0.3, அங்கர் கேக்கர் 0.3, அர்ஷின் குல்கர்னி 0.3, மேத்யூ பிரெட்ஸ்கி 0.75. இது தவிர 5 பேர் அவங்க ரீடைன் பண்ணாங்க. நிக்கோலஸ் பூரான், ரவி பிஷ்னாய், ஆயுஷ் பதோனி, மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ். ஸோ இதுதான் அவங்க டீமு. வழக்கம் போல வதவதன்னு நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியா 24 பேர். மற்ற ஸ்குவாடை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இந்த ஸ்குவாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பந்த் ஹையஸ்ட் பிக்கு, நிறைய பேக்கப்ஸும் வச்சிருக்க மாதிரி இருக்கு, நிறைய அன்னோன் கமாடிட்டிஸ், பட் நிறைய நல்ல பிளேயர்ஸும் இருக்காங்க. இதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றீங்க? நல்லா தான் எடுத்திருக்காங்க. இந்தியன் கண்டிஜென்சி நல்ல பேக்கப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபாரின் இது கொஞ்சம் வெறும் 6 பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. அதுல மிச்சல் மார்ஷ் இருக்காரு இல்லையான்னு தெரியல. ஸோ வெறும் 5 ஃபாரின் பிளேயர் தான் இருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷமர் ஜோசப். அதான் கொஞ்சம் ஃபாரின் இது இன்னும் ஒரு 2 பேர் எடுத்திருக்கலாம், நல்லா எடுத்திருக்கலாம். பட் ஐ திங்க் பண்ட்டுக்கு அவ்வளோ போனதுனால அவங்களால எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அந்த இது மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரன், மேத்யூ பிரெட்ஸ்கி இப்போ ட்ரை சீரிஸ் நல்லா விளையாடினாரு அதெல்லாம். பட் 2020 இதுல வர முடியுமா அப்படின்றது தெரியல. வெற்றி பிரேக் சாருக்கு வரலாம் ப்ரோ. வெற்றி நல்ல இந்தியன் பவுலிங் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா, ஒரு டீம் ஃபுல்லா இந்தியன் பவுலிங்கை நம்பியே போயிருக்கு அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா ஓவராலா டீம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளி பண்ட் செலவழிச்சதுனால அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி தோணுது. ரீட்டைன் பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல பிளேயர்ஸ். ஃபாரின் சப்போர்ட் வந்து மிச்சல் மார்ஷ் வந்து டவுட் தான். பேக் இன்ஜுரி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போயிட்டாரு. அதோட ப்ராப்ளி இந்த சீசனே ஆட மாட்டாருன்னு தான் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் கொண்டு வர போறாங்க அண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹிம் இன் த டாப் ஆஃப் தி ஆர்டர் அப்படின்றது ஒரு கீ கொஸ்டின். அது பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் அவரும் போலாம் அவங்களுக்கு. ஏன்னா மிச் மார்ஷ் பல தடவை ஐபிஎல்க்கு வர்றாரு, ஒரு 4 மேட்ச் விளையாடுவாரு, அவருக்கு என்கேஜ்மெண்ட்டும்பாங்க, வீட்டுல யாருக்காச்சும் காது குத்தும்பாங்க, அவர் பாட்டு கிளம்பி ஆஸ்திரேலியா போயிருவார் திடீர்னு. அப்புறம் இன்ஜுரி வந்து சர்ஃபிங்காவே இன்ஜுரி ஆவாரு, கால்ஃப் இன்ஜுரி ஆவாரு. ஆமா, அதனால அவர் ஒரு பெய்டு வெக்கேஷனா வந்து போறாரு ஐபிஎல். ஆமா, இது வரைக்கும் அவர் ஒரு சீசன் தவிர மோஸ்ட் ஆஃப் சீசன் வந்து ஐபிஎல் ஒரு பிளேயரா மதிச்சதே கிடையாத மாதிரி தெரியுது. பட் இந்த தடவை வந்து ஃபிட்னஸ் வைஸ் கண்டிப்பா சீசன் ஸ்டார்ட் பண்ண மாட்டார், இல்ல சீசன் ஆட மாட்டார்னு எதிர்பார்க்காங்க. அதனால ரீப்ளேஸ்மெண்ட் யாராவது வச்சிருக்காங்களா மைண்ட்ல அப்படின்றது தெரியல. இல்ல இந்த வருஷமே இப்ப லாங்கர், பாண்டிங், வெட்டோரி இவங்க எல்லாம் இல்லைன்னா யாரையுமே தொற்றுக்க கூட மாட்டாங்க. இன்னும் அந்த பயஸ்னால தான் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இன்னும் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வெளியே அன்சோல்டா. இப்போ வந்து ஓகே, பொட்டன்ஷியல் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க மார்ஷுக்கு பதிலா? ஸ்டீவ் ஸ்மித் கூட அவங்க திங்க் பண்ணலாம். ஸ்டீவ் ஸ்மித் சொல்லலாம். பட் ஸ்டீவ் ஸ்மித் மேபி பண்ட் கேப்டன்சி அப்படின்னு முடிவு பண்றதுனால அவ்வளவு போயிருக்காங்க. ஸோ அதனால வேணான்னு விட்டுருப்பாங்க. மேபி பென் டக்கட் போலாம். வார்னர்லாம் ஒரு தேர் இஸ் a ரீசன். ஒரு வார்னர்லாம் படத்துல நடிக்க மாட்டார் ப்ரோ. இப்போ ஆல்ரெடி தமிழ்ல தெலுங்கு ரீல்ஸ் போடுறது இல்ல, அவர் ஏதோ ஒரு படம் நிதின் ஹீரோன்னு நினைக்கிறேன், அதுல வந்து சைன் பண்ணிட்டாரு மூவிக்கு. அவரு வார்னர்லாம் படத்துல நடிக்க மாட்டாரு. அது கடைசி 2 சீசன் வருவாரு ஐபிஎல் கூட. கூட 2 படம் நடிச்சாரு, தமிழ்ல கூட ஒரு படம் நடிச்சாரு. அதுதான் இப்ப ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டாரு. அவர் படத்துல நடிக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வார்னர் நீ பிக் பாஸ்ல வேணா பாக்கலாமே தவிர ஐபிஎல்ல வர்றதே எல்லாம் அவ்வளவுதான். வார்னர் தான் புரிஞ்சிருச்சு. ஸ்டீவன் ஸ்மித் இஸ் a good option தான். அவங்க ஆனா he'll replace him. மார்ஷ் இப்பதான் பவுலிங் போட்டு ரொம்ப நாளா வந்து லாஸ்ட் டைம் இவங்களோட கோயங்கா டீமுக்கு விளையாடினப்ப ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனாரு கேப்டனா இருந்து. சோ அதையும் பார்க்கணும். கிங் ஆஃப் தி ஜங்கிள் அப்படிலாம் ட்வீட் போட்டாங்க தோனியை வச்சுக்கிட்டே அவருக்கு. அதான் பட் ரொம்ப நல்ல டீம் 11 பார்த்தா. அதான் அந்த 11 அப்படியே சொல்லிருங்க. 11 சொல்லுங்க.
11 இப்பதான் அவரு ஓனர் வந்து சொன்னாரு 3 பேர் ஓப்பனிங் இறங்கலாம் அப்படின்னாரு. மார்ஷ் 3 பேர்லாம் ஓப்பனிங் இறங்க முடியாதுங்க. இல்ல 2 அந்த பேர் தான் 3 ஓப்பனிங் பேர்ல இறங்க 2 முடியும். பேர்னாரு. மார்ஷ், மார்க்ரம், பண்ட் ம். 3 பேர்ல 2 பேர் ஓப்பனிங் இறங்குவாங்க, இன்னொருத்தர் ஒன் டவுன் விளையாடுவாங்கன்னு சொன்னாரு. ம். இப்ப மார்ஷுக்கு பதில் யார் வராங்களோ இல்ல மேத்யூ பிரெட்ஸ்கி கூட அவங்க இது பண்ணலாம், பண்ட் கூட ஓப்பனிங் இறங்கலாம், அது சொல்ல முடியாது. ஸோ ம். டாப் 3 இந்த மாதிரி பட் ஃபாரின் ஓனர் பிளேயர்ஸ் மார்க்ரம் ஓப்பனிங் இறங்குவாருன்னு நீங்க சொல்றீங்களே. ம் ஓனர் வந்து மார்க்ரம், பந்த், மார்ச் 3 பேர்ல 2 பேர் இறங்குவாங்கன்னு சொல்றீங்களே. அதான். ம். அப்படியே அதுக்கு சொல்லுங்க அப்ப. அதுக்கப்புறம் அதான் மில்லரு, பூரான், பதோனி. அது எந்த ஆர்டர்னு தெரியல. பதோனி ஃப்ரெண்ட்ல கூட வரலாம். ம். அதுக்கப்புறம் சமாத் இல்லைன்னா ஷபாஸ் அகமது. ம். 2 பேர்ல ஒருத்தர் 11ல இருக்கலாம், இல்ல உள்ள இம்பாக்ட் சபா வரலாம். ம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் bowlers வந்து அவேஷ் கான், மோசின் கான், மயங்க் யாதவ், ரவி பிஷ்னாய், இவங்க 4 பேர் விளையாடுவாங்க. ஆகாஷ் தீப்பும் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்திருக்காங்க. பட் இதுல என்னன்னா மோசின் கான், மயங்க் யாதவ்லாம் எந்த அளவுக்கு ஃபிட்னஸ்ன்னு தெரியாது. ஸோ ஆகாஷ் தீப்பும் அதான் ஃபிட்னஸ் ஒரு கன்சர்ன் தான். அவேஷ் கானும் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் தான். மோசின் கான் பயங்கர இன்ஜுரி ப்ரோனு. மயங்க் யாதவ் ஒரு 4 மேட்ச்சுக்கு மேலே விளையாட மாட்டாரு. ஆகாஷ் தீப் டெஸ்ட் மேட்ச் விளையாடி இன்ஜுரியிலேருந்து இப்போ ஃபிட்டாக தான் இருக்காரு. பட் ஸ்டில் ஒரு இன்ஜுரி ப்ரோனாக தான் இருக்காரு. அந்த அளவுக்கு பெரிய இன்ஜுரிஸ் இல்லைனாலும். ஸோ அது அப்புறம் நீங்க சொன்ன அந்த புது பிளேயர் பிரின்ஸ் யாதவும் நல்லா போடுவார் அப்படின்னீங்க. அது நான் சொல்றேன். அவரை பத்தி இன்னும் கொஞ்சம். இப்போ அர்ஷின் குல்கர்னி வேற இருக்கு. அதான் அவங்க ஓப்பனிங் இறங்கணும்னா அஸ்வின் குல்கர்னி, இன்னொருத்தர் யுவராஜ் சௌத்ரி, இவங்கெல்லாம் இறங்கலாம். ராஜ்வர்தன் அங்கே இருக்காரு. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்க போறது வந்து அவேஷ் கான், மோசின் கான், மயங்க் யாதவ் பிளஸ் அது 3 பேர்ல யாராவது இன்ஜுரினா ஆகாஷ் தீப் விளையாடுவார். அவங்க ஓனர் வந்து ஓரளவுக்கு டீம் செலெக்ஷன்ல இன்டர்ஃபியர் பண்ணுவார், நிறைய பண்ணுவாருன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால அவர் பிக் நேம்ஸ் தான் என்ட்ரி ஆகணும்னு எதிர்பார்ப்பாரு. ஸோ அதனால குல்கர்னி விளையாட விட்டா நல்லா இருக்கும். இஸ் பெர்ஃபார்ம் வெல் இன் த ஸ்மேட். அதனால அவர் இப்போ விளையாட விடுவாங்களா இல்லையா அப்படின்றது ஓனரை பொறுத்தா இருக்கு. நான் நல்லா பண்றேனோ இல்லையா, நீ நல்லா பண்றடா அப்படிங்கிறாரா ஓனர் லாகுல். ஸோ இப்போ இந்த டீம்ல அதுதான். இப்போ இன்னொரு அப்டேட், மீடியா அப்டேட்ஸ் என்னன்னா, மோசின் கான் will not be available for first 2 weeks நினைக்கிறேன். ஸோ அப்படி மோசின் கான், சாரி மோசின் இல்லை, மயங்க் யாதவ் will not be available for first 2 weeks அப்படின்னா அவங்களுக்கு வெளியில இருக்க ஆப்ஷன் ஆகாஷ் தீப் இந்தியா பிளேயர். அப்படி இல்லாட்டி அதான் நான் சொன்னது பிரின்ஸ் யாதவ். பிரின்ஸ் யாதவ் வந்து அவங்களோட இருக்கிற நெட் பவுலரு, ரொம்ப நாளா அவங்க டீமோட டிராவல் பண்ற பிளேயர். தே ரேட் ஹிம் வெரி ஹைலி. அவரும் வந்து மயங்க் யாதவ் மாதிரியே ஒரு ஃபாஸ்டா போடக்கூடிய ஒரு பவுலர், ஹேண்டி வித் பேட் ஆல்சோ. ஸோ ஹை 140s போடக்கூடிய பிரின்ஸ் யாதவ் இஸ் அ வெரி குட் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஹீ குட் பொட்டன்ஷியலி டேக் மயங்க் யாதவ்ஸ் பிளேஸ் இன் மயங்க் யாதவ்ஸ் ஆப்சன்ஸ். இப்ப என்னன்னா மோசின் கான் பத்தியும் அப்டேட் வரல. கடைசி மேட்ச்ல வந்து பாதி ஓவர் போட்டுட்டு வெளியே போயிட்டாரு. 5.5 ஏதோ பால்ஸ் போட்டு வெளியே போயிட்டாரு 5வது ஓவர்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு மேட்ச் கூட விளையாடல. அதுக்கப்புறம் இங்க இதுலயும் இல்ல. ஐ திங்க் இது ஹஜ் பயணம் போய் அந்த போட்டோ எல்லாம் போட்டாரே தவிர எதுவும் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட விளையாடல. நெட்ஸ்ல போடுற மாதிரி பவுலிங் எதுவுமே போடல. இவங்க கேம்ப்லயும் இல்ல. இவங்க ஒரு டெம்பரரியா சும்மா ஒரு கேம்ப் வச்சாங்க, ப்ரீ இந்த கேம்ப், அதுலயும் இன்வால்வ் ஆகல. ஸோ மோசின் கானும் ஃபிட்னஸ் தெரியல அதை பத்தி. ஸோ இப்போ 2 பிளேயருக்கு ஃபிட்னஸ் இது இருக்கு அப்படிங்கிறனால, ஸோ ஐ திங்க் சம்படி லைக் ஆகாஷ் தீப், பிரின்ஸ் யாதவ், மணிமாறன், சித்தார்த்தும் நிறைய யூஸ் பண்ணாங்க, எக்ஸ்டென்சிவா பவர் பிளேல யூஸ் லாஸ்ட் பண்ணாங்க. டைம் நிறைய இது பண்ணாரு, பவுலிங்ல வந்து நியூ பால்ல போட்டாரு. பட் இந்த இப்போ ரீசெண்டா நடந்த மேட்சஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய அடிக்கிற மாதிரி தான் இருக்கு பிச்சு. அந்த அளவுக்கு இன்னும் ஸ்பின் ஆகல இல்ல WPL பிச்சஸ். ஸ்பின் ஆகல அப்படினாலுமே டிஃபென்சிவ் பவுலரா யூஸ் பண்ணாங்க அவரை. இல் கண்டினியூ டு டு தட் ரோல். He didn't take many wickets last season, but கண்ட்ரோல் பண்ணாரு. ஸோ கண்டெயின் பண்ற ரோலுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஈவன் இஃப் மயங்க் அண்ட் மோசின் ஆர் ஆப்சென்ட், தே ஹேவ் ஆகாஷ் தீப், பிரின்ஸ் யாதவ் அண்ட் சித்தார்த் மணிமாறன் டு யூஸ். ஆகாஷ் சிங் இருக்காரு, ராஜ்வர்தன் அங்கர் ஸ்ட்ரைட்டாவே விளையாடுவாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுதான், இதுதான் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் பிரேக் அவுட் ஸ்டாருமே வந்து பிரின்ஸ் யாதவ் தான் சொல்லுவேன் இந்த சீசன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற நீங்க இந்த ஸ்டார்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் யாரு நீங்க சொல்றீங்க இந்த ஸ்குவாட்ல? இந்த ஸ்குவாட்ல வேற யாரு? பூரான் தான். பிரின்ஸ் யாதவ். இல்ல நம்ம இந்த ஆரியன் ஜுவல் வந்து நிறைய நல்லா விளையாடி இருக்காரு. இந்த எடுத்து ஆக்ஷன் முடிஞ்சதுல இருந்து நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்ப கூட 200 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா. ஒரு ஐ மீன் அது இதுலதான் டெஸ்ட்ல தான். பட் அதுக்கப்புறம் இதுலயும் நிறைய அக்ரெசிவா நிறைய அடிச்சிருக்காரு. அவரும் ஒரு ஆப்ஷன்.
பட் இன்னொரு ஹிம்மத் விஷயம், சிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க மட்டு? ஹிம்மத் சிங் யாரு அப்படின்னு கேட்கறாரு அவரு. யாரு இந்த ஸ்குவாட்லயே இல்லையே. 30 லட்சத்துக்கு வாங்கின இம்மத் சிங். ம் ஹிம்மத் சிங் நீங்க யாராவது தனியா ஃபாலோ பண்றீங்களா லாக்குல்? இல்ல அவர் இது கொஞ்சம் நல்லா போட்டிருந்திருக்காங்க அவர் நியூஸ். அவர் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. புரியல. டெல்லி அது பிளேயர் தான். ம் அதான் அண்டர் 19 23 லெவல்ஸ் இருந்து வந்தவர். பட் எந்த அளவுக்கு எனக்கு தெரியல கரெக்டா. இம்பாக்ட் ஆகாது. நான் ஏன் யாதவ் சொன்னேன்னா, அவங்க டீமோட டிராவல் பண்ண ஒரு பிளேயர் பிரின்ஸ் யாதவ் நெட்ஸ்ல பார்த்துருக்காங்க. நெட் பவுலரா இருந்து இந்த வாட்டி அவங்க பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. ஹேட் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்மார்ட் ஆல்சோ. ஐ திங்க் 7 மேட்ச்ல 12 விக்கெட் அதை எடுத்திருக்காரு. ஸோ அவங்க ட்ராக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் அவங்களுக்கு மிஸ் அவுட் ஆகுறாங்கன்றனால கண்டிப்பாக விளையாடுறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. இவர் வந்து ஆஃப் ஸ்பின்னரு, ஒரு பேட்டரு அப்படிங்கிறப்ப வந்து அந்த வேகன்சி ஆயுஷ் பதோனி அந்த வேலையை இன்னும் தெளிவாக பண்ணுறனால மேபி பேக்கப் ஃபார் ஆயுஷ் பதோனி அந்த மாதிரி கூட அவங்க வச்சுக்கலாம். ஸோ அதனால ஐ எம் ஸ்டில் நாட் வெரி ஷுர் அபவுட் ஹிம். ஸோ பூரான் ஒருத்தர் ஹிம்மத் சொல்லியிருக்கீங்க சிங் எந்த ஸ்குவாட்ல இருக்காரு ஃபர்ஸ்ட்? இருக்காரு, இந்த டீம்ல தான் இருக்காரு. 0.3 எடுத்துருக்காங்க. எல்எஸ்சி தான், எல்எஸ்சியில் இருக்க தான். ஸ்குவாட் படிக்கும்போது சொன்னேன், 9th பிளேயராக சொன்னேன். 30 lakhs எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பிரேக் அவுட் ஸ்டார்ஸ் வந்து பூரான் சொல்லிங்க. யாரோ மற்ற யாராவது சொல்லுங்க உங்க பிரேக் அவுட் ஸ்டார்ஸ் யார் யாரு? மீன் பதானி நல்லா தான் விளையாடி இருக்காரு. மேபி ஹையரா விளையாடுவாரு எதிர்பார்க்குறேன். நம்பர் 4 அந்த டூ many லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பிரேக் பண்றதுக்கு. ஸோ ஹி மைட் ஈவன் பி த பிரேக் அவுட்னா இன்னும் நல்ல 400 பிக் சீசன். அந்த அவ்வளோ மாதிரி பிரேக் பிக் அவுட் சீசன். சொல்ற பிக் சீசன். யா பிக் சீசன் யா. வெற்றி பிக் சீசன் யார்? பூரான் தானா? நான் தான் புரான். அவரு ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ சான்ஸ் நவ் டு ப்ரூவ். அவர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இல்லைன்னு சொல்லி ஹஸ் ஒன் மேட்சஸ். பட் இந்த தடவை ஒரு பிக் சீசனா இருக்கும். இஸ் டியூ ஃபார் ஒன்னு தோணுது. இல்ல போன சீசன் இருக்கிறதுலே அவர் பெஸ்ட் சீசன் 495 ரன் மாறிச்சாரு. ஆமா, இல்ல அதையும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஹிஸ் பீன் பில்டிங் அப். பட் டீம் தோத்ததுனாலயோ குவாலிஃபை ஆகாதனாலயோ சீசன் கிடையாது உங்களுக்கு. 495 ரன் அடிச்சா இட்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல் சீசன் தானே. அதான் சொல்றேன், டீம் சக்சஸ்ஃபுல் குவாலிஃபை சீசன் தான். ஆகல, டீம் குவாலிஃபை ஆகல. Okay, நம்ம நீ ராகுல், உங்களுக்கு ஃபேண்டசிக்கலி யாரு? நீ பாயிண்ட்ஸ் சொல்லுவ, பட் ஃபைனலி மார்க்ரம் ஐபிஎல்ல வருங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? மார்க்ரம். Opening ராகுல், இறக்கி நீங்க என்ன விட்டா. சொல்றீங்க? எனக்கு பந்து கொஞ்சம் கிழிச்சு விட்டுருவாருன்னு தோணுது. அப்படியா? பந்த் will be the having the big season. Okay. ஆமா ஆமா பந்த் will be like Okay. டாப் 3ல வந்துருவாரு நினைக்கிறேன். ஓகே, டீமா பார்த்தோம் அப்படின்னா அதான் நம்ம பார்த்தோம். பிளேயிங் 11 சொல்லும் போதே வந்து மட்டும் பிளேயிங் சொல்லும் போது அது ஒரு ஸ்குவாட்ல ஒரு 17 பேரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுதான் பிளேயிங் 11 அப்படின்னு சொல்ல முடியல. அல்ல இவருக்கு இல்லாட்டி இவரு 2 பேர் இன்ஜூரு, இன்னும் ஸ்டேட்டஸ் தெரியல. சமத், பார் ஷபாஸ், பார் அர்ஷின் குல்கர்னி, ஓப்பனர்ஸ் யாருன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ ஒரு ப்ரூவன் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னா ஐபிஎல்ல இதுல ரிஷப் பந்த், டு சம் எக்ஸ்டென்ட் டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி இஸ் a good player, நிக்கோலஸ் பூரான், 4 பேரு, ஆவேஷ் கான், ரவி பிஷ்னாய் ப்ரூவன் பர்ஃபார்மர். ஸோ 6 பேர் தான் ப்ரூவன் பர்ஃபார்மர்ஸ். மித்த 5 பேரை அவங்க உள்ள கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர போறாங்க, எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹியூஜ் சேலஞ்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கேப்ஸ் இருக்கு இந்த டீம்ல. ஐ டோன்ட் திங்க் தே வில் குவாலிஃபை. மற்றவங்க உங்களுடைய தாட்ஸ் சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் they will come in bottom 4. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த டீம் குவாலிஃபை ஆகாதுதான். அவங்க தே வில் ஸ்ட்ரகிள் டு ஃபினிஷ் அட்லீஸ்ட். அந்த யூஸ்வலா அந்த கடைசியில ஒரு தகராறு நடக்கும் மிடில் ஆஃப் த டேபிள்ல. நீ வரியா நான் வரியா, திடீர்னு புஷ் பண்ணுவாங்க. 4, 5, 6, 7 4, 5, 6, 7 அந்த 6, 7 அதுக்கு அந்த மிடில் ஆஃப் த குரூப் சண்டைக்கு கூட வரமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் இந்த டீம் குவாலிஃபை ஆகும்னு சொல்றேன். ஓகே. வெயிட்டா. ஸோ அந்த டீம் குவாலிஃபை ஆகும்னு அவர் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டீம் குவாலிஃபை ஆச்சுன்னா மக்களே இப்ப பாத்துக்கோங்க மக்களே. அவர் வந்து ஸ்ட்ராங். இல்ல எனக்கு என்னமோ மிச்சல் மார்ஷ் ரீப்ளேஸ்மெண்டா பென் டக்கெட் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் இது காம்பினேஷன் கிடைச்சிட்டு நல்லா அக்ரெசிவா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிளேயர் வச்சு குவாலிஃபை ஆயிருவாங்க. இல்ல பட் ரொம்ப பேட்டிங் வந்து ஒருத்தர் கிளிக் ஆனா கூட போதும். பந்த், பூரான், மில்லர் கொஞ்சம் நல்லா இருக்கு. மார்க்ரமும் ஓகே தான், ஓப்பனிங் ஏறிக்கிட்ட நல்லா விளையாடுவாருன்னு தோணுது. ஸோ அந்த இதுல நான் சொல்றேன் குவாலிஃபை ஆவாங்க. ஓகே. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு டீமை ஃபைனலாக சொல்லிருச்சு குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மட்டு சொல்லியிருக்கு, மற்ற 3 பேரும் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் வந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்கோம். அடுத்தடுத்த டீம்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய கேப்ஸ் இருக்குது, குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்.
இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மட்டும் ஃபீல் பண்ணுற மாதிரி மேபி இன்னும் ஒரு பெரிய பிளேயர் உள்ளே வரலாம், வந்து இந்த டீமோட ஃபார்ச்சூன்ஸை இன்னும் பூஸ்ட் பண்ணலாம். மோசின் மாயங்கும் ஃபிட் ஆகிட்டு வந்து தே கேன் இம்பாக்ட் என்ன வேணாலும் நடக்கலாம் ஐபிஎல்ல, வி நெவர் நோ. ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் வில் ட்ராக் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் குவைட் அ பிட் இன் டீட்டெயில். நீங்களும் உங்களுடைய ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா வி கேன் சைன் ஆஃப். அதான் இன்ஜுரிஸ், ஃபாஸ்ட் bowlers நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேக்கப்பா. பட் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அளவுக்கு பேக்கப்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ப்ராமிசிங்காகவும் இல்லை. ஸோ இன்ஜுரி வைஸ் மோசின் கான், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா நல்ல இது இருக்கு. பிஷ்னாய் போன தடவை விக்கெட் எடுக்கலனாலும் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக போட்டார், நடுவில் நடுவில் ஒரு மேட்ச் நிறையா போனார். பட் முக்கியமான என்னன்னா ஷபாஸ் அஹமத் வந்து இருக்கிறதே தெரியாது, பட் ஹி வில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுவார். எனக்கு கொஞ்சம் 2 ஓவர் போட்டு ஒரு கொஞ்சம் நல்ல பேட்டிங்கும் இந்த தடவை பண்ணார். இன்ஜுரியிலேருந்து வந்துட்டார் சர்ஜரிலாம் பண்ணிட்டு. ஸோ எல்லாம் ஐபிஎல்லுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணிட்டு எல்லாம் ரெடியாகி வந்துடுறாங்க. ஸோ பேட்டிங்கும் நல்ல ஸ்ட்ராங் தான். இதான் இன்ஜுரிஸ் எதுவும் இல்லாமல் ஒரு விளாண்டாங்கன்னா தே வில் டூ வெல். இவங்க ஓனரோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணாட்டி ஐ திங்க் தே ரீகான்ஃபிகர் யார் ஓப்பனிங் கான்ஃபிகர் பண்ணிட்டாங்க லேக் ஆஃப் இன்ஜுரிஸ்னா மற்ற சொன்ன மாதிரி சான்ஸ் இருக்கு. பட் ஈவன் தென் அது நடக்குமான்னு எனக்கு ஃபீலிங் இல்லை. ஸோ தேர் நாட் ப்ராப்ளி லைக்லி நாட் டு குவாலிஃபை ஃபார் த ஃபைனல்ஸ். ரிஷப் பண்ட் கேப்டன்சி பற்றி பேசவே இல்லையாண்ணா? ஸோ பேசுங்க, நீங்க பேசுங்க, இப்போ பேசிட்டு சைன் ஆஃப் பண்ணுங்க. ரிஷப் பண்ட் வந்து நல்ல தோனி மாதிரி இதை யூஸ் பண்ணி பண்ணுவார், ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்க மாட்டார். என்ன ஆனால் தோனியோட கட் ஃபீலிங் ஒர்க் ஆகும், இவருக்கு சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ அது கொஞ்சம் சிலதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாமல் ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணாலே போகும். சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிலதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அவர் கேப்டன்சி மேலே நம்பிக்கை இல்லைண்ணா. இவரே கேப்டன்சி மேல நம்பிக்கை இல்லைன்னு பாரான், இவரே குவாலிஃபை ஆவார். கேப்டன்சி மேல நம்பிக்கை இல்லைன்னா கொல்கட்டா குவாலிஃபை ஆனதுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் தான் காரணமா? கிடையாது இல்ல, அப்படி கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயர் ஒன்றும் பெரிய கேப்டன் கிடையாது, உள்ள இருந்து பெருசா சேஞ்ச் பண்ற அளவுக்கு. கேப்டன்சி வந்து அந்த அளவுக்கு இட்ஸ் ஓவர் ரேட்டட் தான் சொல்லுவேன் நான். ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தான் போதும். அப்படியே மிட் சீசன்ல கேப்டன் தான் மாத்துறாங்க. கேப்டன் மாத்துறாங்கன்னா கேப்டனா இருந்து ஒழுங்கா விளையாடலன்னா டீம் விட்டு தூக்கணுன்றதுக்காக மாத்துறாங்க. ஜடேஜா ஒழுங்கா விளையாடலையா அப்போ சென்னை? ஆமா, ஜடேஜா அத்தனை கேட்சஸ் டிராப் பண்ணாரு. அதாவது ஜடேஜா வந்து கேப்டனா இருக்கும்போது அவ்வளவு கேட்சஸ் டிராப் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இல்லாம கொஞ்சம் பிரஷர்னால தான். கேட்ச டிராப் பண்ணிட்டாரு அப்படின்னு நீ சொல்லணும்ன்றக்கா பேசாத. கேட்ச டிராப் பண்ணிட்டாரு அப்படின்றக்கா டீம் அவுட் தூக்குவாங்களா ஜடேஜாவை? டீம் அவுட் தூக்கணும் இல்லடா, பிரஷர். ஹி couldn't handle the pressure of being a captain. It's as simple as that. ஓகே, இப்போ கேப்டன் சரியில்லை பந்த் மற்றோட பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். பந்த் இஸ் நாட் அ குட் கேப்டன். எல்எஸ்ஜி வில் குவாலிஃபை. They have a very good playing 11, but he pointed out some 17 options from the squad. That's it. உங்க ஃபைனல் தாட்ஸ் மொத்தமும் சொல்லிருங்க. அதுதான் இந்த டீம் வாய்ப்பில்லா ராஜா டீம் தான். தேவையில்லாம நம்ம வை ப்ரோ நோ ப்ரோங்கிற இதுதான் முடிச்சு விட்டுறலாம். இது பேசிக் ரொம்ப இது கிடையாது. ஓகே ஃபைன், சரி. இந்த ரிவ்யூ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் பிளேயிங் 12 பற்றி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் ஃபார் திஸ் எபிசோட் அரட்டை ஸ்குவாட்.